அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் தான் வெடித்திருக்கிறது. குறிப்பாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. வழக்கு ஒன்று தொடர்ந்தப்பட்ட நிலையில் அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்டங்களுக்கு விரோதமாகவும் செயல்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை பல்வேறு புகார்களும் அளித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படக்கூடாது, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கப்படக்கூடாது என்று சூரியமூர்த்தி பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது தற்பொழுது நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட இரட்டை இலை சின்னம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுவானவருக்கு மட்டும்தான். அதாவது பொதுச் செயலாளராக சட்டத்திற்கு புறம்பாக தேர்வு செய்யப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கியது பற்றியான இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் வெளியிடாத எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலை சின்னம் கொடுப்பது சரி கிடையாது என்றும் அதிமுகவை வழிநடத்திய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்தவர் பன்னீர்செல்வம், அவருடைய நம்பிக்கைக்குரியவர் பன்னீர்செல்வம். ஆனால் அவர் முதுகில் குத்திவிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறார், இது சட்டத்திற்கு விரோதமானது என்றும் அதிமுகவே தற்பொழுது அடமானம் வைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை இருக்கிறது என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சூரியமூர்த்தி அவர்கள். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற கோரிக்கையையும் அளித்துள்ள தனது மனு மீதான விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக தேர்தல் ஆணைய விசாரணையை கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணை அரசியலிலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட கூவத்தூரில் நடைபெற்ற மிக மோசமான சர்ச்சைக்குள்ளான விஷயம் எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடியாக விழுந்திருக்கக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டாலோ அல்லது இரட்டை இலை சின்னத்திற்கு பதிலாக அதிமுகவிற்கு புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டாலோ எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை முடிந்துவிடும் என்றே நாம் கூறலாம். இரட்டை இலை சின்னத்தை வைத்துக்கொண்டுதான் மக்கள் அதிமுகவிற்கு ஓட்டுக்களை போடுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த இரட்டை இலை சின்னத்தில் யார் நிற்கிறார், யார் வேட்பாளராக இருக்கிறார் என்று சாதாரண பாமர மக்களுக்கு தெரியாது. காரணம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் இரட்டை இலை சின்னத்தை முன்வைத்துதான் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மக்களுக்கும் கொண்டு சென்றப்பட்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியிடம் இருந்து இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக பறித்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கையை தற்பொழுது முடிந்துவிடும் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்தி அவர்களின் வழக்கு இன்று மாலை இறுதி தீர்ப்பாக வர இருக்கிறது. இறுதி தீர்ப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிகிறதா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் அதிமுகவின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டது எதற்காக? அமைச்சர்கள் கூட்டத்தில் ஓரமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக வந்தது மட்டுமல்ல, முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட 2 மாதத்திற்குள்ளாக கொடநாடு பங்களாவில் திருட்டு மற்றும் கொலை சம்பவங்கள் நடைபெற்றது. எதை மறைப்பதற்காக இந்த சம்பவங்கள் நடைபெற்றது என்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. முக்கியமான சாட்சியாக கருதப்பட்டவர்கள் அனைவரும் சாலை விபத்தில் மரணமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களின் கார் டிரைவரான கண்ணன் அவர்கள் சாலை விபத்தில் மரணமடைந்தார். இவர்தான் கொடநாடு
தகவல் பங்களாவின் குற்றவாளிக்கு சாட்சியாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல திட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்தை பறிக்கப்பட வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டுமல்ல, வைத்திலிங்கம், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன், அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் கூறியுள்ளார். சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த வழக்கு சரியா தவறா என்பதை உங்களது கமெண்டை கூறுவது மட்டுமல்ல, அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிற்கு கொடுக்கப்படலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.